ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல நன்மைகள் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி யூடியூப்ல எந்த பக்கம் திரும்பினாலும் என்னென்னமோ வீடியோ போகுது. ஆனால் பார்க்குற யாருக்குமே பெருசாக புரிய மாட்டேங்குது இல்லைங்களா? இந்த நன்மை செஞ்சாரு, அந்த நன்மை செஞ்சாரு, இதை செஞ்சாரு, அதை பண்ணாருப்பா அப்படின்ற மாதிரி தான் பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சேனலில் போடுற வீடியோக்களில் மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்காக விஜயகாந்த் அவர்கள் இந்த மாதிரியான நல்லது செஞ்சாரு, அவருக்கு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் துரோகம் செஞ்சாங்க அப்படின்றத புட்டு வச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நான் பேச போகிறது விஜயகாந்த் அவர்கள் எந்தெந்த நடிகர்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம குறிப்பிட்டு சொல்லணும்னு பாத்துக்கோங்களேன், இவரோட படங்கள்ல நிறைய வில்லன்களை இவர் அறிமுகப்படுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லா வில்லன்களும் தமிழ் வில்லன்களான்னு பாத்தீங்கன்னா பல மாநிலங்களை சேர்ந்த கஷ்டப்படுற நடிகர்களுக்கெல்லாம் இவரோட படத்துல வாய்ப்பு கொடுத்து இவர் தூக்கி விட்டுருக்காரு அப்படின்றதுதான் ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். அந்தந்த மாதிரியான பல மாநிலங்களை சேர்ந்த பல திறமை கொண்ட நடிகர்கள்லாம் யாரு, அவங்க விஜயகாந்த் அவர்கள் எப்படி அவங்கள கையாண்டு அவங்களுக்கு எப்படி கெரியர்ல ஒரு growth கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் நடிகர்களை பத்தி நம்ம சொல்ல போறோம். சோ அதனால இந்த வீடியோல நான் பேச போறது எல்லாமே விஜயகாந்த் அவர்களால் தூக்கிவிடப்பட்ட நடிகர்கள். இன்னைக்கு அவங்களோட கெரியர் எங்கேயோ போனாலும் ஆரம்பத்துல இவங்களை தேடி கண்டுபிடிச்சு வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான். அதனால விஜயகாந்த் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நடிகர்கள்லாம் ஒரு தருணத்துல விஜயகாந்த் அவர்கள் எப்படியெல்லாம் இவருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க, எப்படியெல்லாம் இவங்களை ஊக்குவிச்சாங்க அப்படின்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த நடிகர்களே பல இடத்துல சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு சேகரிச்சு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் நண்பர்களே. அதனால இந்த வீடியோ விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்களையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில நம்ம கரெக்டா இருக்கணும், அதுவும் நம்மளோட கெரியர்ல கரெக்டா இருந்தா நம்ம எந்த உயரத்துக்கு வேணாலும் போலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் சுயசிந்தனை வரும், உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையும் நம்மளுக்கு வரும், யாரையும் மிதிச்சுட்டு மேலே ஏறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் நம்மளுக்குள்ள இருந்தா அழிஞ்சிரும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அதனால இப்ப நேரம் கடத்தாம வீடியோல போய் விஜயகாந்த் அவர்கள் எந்தெந்த மாதிரியான நடிகர்கள்லாம் இவரோட படங்கள்ல வாய்ப்பு கொடுத்து தூக்கி விட்டார் அப்படின்றத பத்தி பேசுவோமா? இப்ப இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகர் தான் நடிகர் ராகுல் தேவ்ங்க. இவர் நிறைய பாலிவுட் படங்கள்ல பார்த்திருப்போம். இப்ப பாலிவுட்ல ரொம்ப பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட், தெலுங்கு படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, மலையாளத்துல கூட ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு, தமிழ்லயே கூட ஒரு முக்கியமான வில்லன், ஒரு பெரிய பட்ஜெட் படங்கள்ல இப்ப வில்லனா பண்றாருங்க. ஆனா இவருக்கு தமிழ்ல முதல்ல வாய்ப்பு கொடுத்தது யார் தெரியுங்களா? வேற யாரும் இல்லைங்க, நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். ஏன்னா ராகுல் தேவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல ஒரு சில இந்தி படங்கள்ல சின்ன கதாபாத்திரம் பண்ணிட்டு இருந்தவரை நம்ம கேப்டன் அவர்கள் யாரோட ரெக்கமெண்டேஷன் மூலியமா இவரோட போட்டோவை பார்த்திருக்காரு. பார்த்தோன்னு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ஓகே நான் நரசிம்மான்னு ஒரு படம் நடிக்க போறேன், அந்த படத்துல ஒரு தீவிரவாதி கேரக்டர், இந்த பையன் நல்லா இருப்பான், இவன் பாலிவுட் ஆக்டர்னு சொல்றீங்க, வாங்க இவனுக்கு தமிழ்ல நம்ம ஒரு வாய்ப்பு கொடுவோம் அப்படின்ற மாதிரி இவரை கூப்பிட்டுருக்காரு. ராகுல் தேவோ ஓகே, விஜயகாந்த்ன்றவர் தமிழ்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவரோட படத்துல ஒரு வில்ல கேரக்டர் கிடைக்குதுன்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி ராகுல் தேவன் கிளம்பி போய் நேரில் பார்த்திருக்காரு. அப்போ ராகுல் தேவ் அவர்கள் முதல்ல விஜயகாந்தை சந்திச்சப்போ அவருக்கு ஒரு டவுட்டா, விஜயகாந்த் ஓகே ஆள் பார்க்க கம்பீரமா இருக்காரு, ஆனா நல்லா பூசினா மாதிரி நல்லா உடம்பு நல்ல ஒரு வாட்ட சாட்டமா இருக்காரு, இவர் நம்ம கூட சேர்ந்து ஃபைட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றோம். நம்மளுக்கு நம்ம 6 பேக்ஸ் பாடி லீனா இருக்கிறோம், நம்மளுக்கு வயசும் ரொம்ப சின்னது. அந்த காலகட்டத்தில் நரசிம்மால நடிக்கும் போது விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு 50 வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் கெஸ் பண்ணிருக்காரு. கெஸ் பண்ணது மட்டும் இல்லாம இவருக்கு என்ன டவுட் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஈக்குவலா ஒரு ஃபைட் பண்ணுவாரா, ஏன்னா நான் கொஞ்சம் மார்ஷியல் ஆர்ட்லாம் தெரியும், ஆனா விஜயகாந்துக்கு நியர்லி ஒரு 50 ஏஜ் தாண்டிடுச்சு, அது மட்டும் இல்லாம ஆளும் கொஞ்சம் ஹைட் வெயிட்டா இருக்கிறாரு, எப்படி ஒரு ஃபைட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப ஆச்சரியமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஃபைட் சீன் ஆரம்பிச்ச உடனே தூக்குனாரு பாருங்க ஒரு காலை, என்னோட தலைக்கு மேல போகுதுங்க ஒரு காலு. இதை பார்த்து எனக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா மனுஷன் இப்படி இருக்கிறாரு, வயசு இவ்வளவு ஆயிடுச்சு, இவரெல்லாம் ரோப் கட்டி தான் அவரை ஃபைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா என்னங்க கிக் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ராகுல் தேவ் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. இதை பார்த்த உடனே ஓகே இனிமேல் நம்மளோட வித்தையெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது, மனுஷன் கேப்டன் களத்துல இறங்கிட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா அந்த படத்துல நான் நடிச்சேன். அதனால எனக்கு தமிழ்ல முதல்ல வாய்ப்பு கொடுத்த நம்ம கேப்டன் அவர்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியில அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா எனக்கு பல மொழிகள்ல நிறைய வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் தமிழ்லயே நான் மழை அப்படின்ற ஒரு படத்தினால மறுபடியும் ரிட்டர்ன் வந்தேன். அதுக்கப்புறம் ஆதவன் படத்துல எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சது. இது எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்ல நான் நரசிம்மா அப்படின்ற ஒரு படத்துல டெபியூ ஆகி அன்னைக்கு காலகட்டத்தில் பெரிய லெவலில் நான் பேசினேன். விஜயகாந்த் அவர்களை பார்த்து நானே மெர்சல் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசியிருக்காரு நடிகர் ராகுல் தேவ் அவர்கள். இரண்டாவதா சொல்ல போற நடிகர் நடிகர் கலாபவன் மணி, ஒரு வெர்சடைல் மல்டி டேலண்டட் ஆக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் தான். ஆனா இவரோட திறமையை முதல்ல நான் பார்த்த படம் உண்மையா சொல்ல போனோம்னா ஜெமினி அப்படின்னு ஒரு படத்தின் மூலியமாக தானாங்க. ஆனா ஜெமினின்றது இவரோட முதல் படமா அமைஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் சினிமால அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய டேரக்டர்ஸ் நம்மள படத்துக்குள்ள வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட மொத்த ஜாதகத்தையும் பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. உடனே 19 வாப்பா நீ பார்க்க நல்லா இருக்க, நீ ஆடிஷன்ல என்கிட்ட நிறைய டேலண்ட் எல்லாம் காமிச்ச, உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கிட்ட மட்டும் விதிவிலக்கல்ல. ஏன்னா உங்ககிட்ட திறமை இருந்ததுன்னா கேப்டன் அவர்கள் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவாரு. அந்த வகையில கலாபவன் மணி அவர்களையும்
பெரிய லெவல்ல ஒரு வில்லன் நடிகரா அறிமுகப்படுத்தினது நம்ம கேப்டன் அவர்கள் தான். ஏன்னா கலாபவன் மணி அவர்கள் ஜூனியர் ஆர்டிஸ்டா கேப்டன் பிரபாகரன் படத்தில் நடிச்சிருக்காருங்களாங்க. முதல் தமிழ் படம், முதல் படமே எனக்கு அதாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மலையாளத்துல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சு கஷ்டப்பட்டு மலையாளத்துல ஒரு நடிகரா வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு மறுமலர்ச்சி அப்படின்னு ஒரு படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த கதாபாத்திரம் கூட பெருசா பேசப்பட்டுச்சா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அந்த மறுமலர்ச்சி அப்படின்ற ஒரு படத்துல மம்முட்டி அவர்களையும் தாண்டி ரஞ்சித் அவர்கள் தான் பெரிய பேர் வாங்கினாரு. இதுக்கப்புறமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த வாஞ்சிநாதன் படத்துல தான் கலாபவன் மணி அவர்களுக்கு முக்கியமான ஒரு வில்லன் கதாபாத்திரம் கொடுத்திருப்பாரு, பிரகாஷ்ராஜுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த காலகட்டத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது யார் பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 6 அடி பயங்கரமான வில்லத்தனம் பண்றான், வேற லெவல்ல இது ஃபைட் சீன்லாம் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நிறைய பேர் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த டேலண்ட்டை பார்த்த இயக்குனர் சரண் அவர்கள் தான் ஜெமினி படத்துல இவருக்கு இந்த கேரக்டர் கொடுத்து பெரிய லெவல்ல நடிகராகி விட்டாரு. ஆனா தமிழ் சினிமால கலாபவன் மணி அவர்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது வாஞ்சிநாதன் அப்படின்ற ஒரு படத்துல தான். அதை அமைச்சு கொடுத்தவரும் கேப்டன் அவர்கள் தான். மூணாவதா சொல்ல போறது நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நண்பர்களே. அதாவது மன்சூர் அலிகான்றவர் ஒரு பெரிய வில்லன் நடிகர்லாம் ஆரம்பத்துல கிடையாது. அவர் ஒரு டான்சருங்க, குரூப் டான்சரா இருந்தவர் தான். ஆனா அவர்கிட்ட ஒரு சில திறமைகள் இருந்தது. அவருக்கு வந்து ஒரு நல்ல ஃபிகர் இருந்தது. அதாவது அவரை பார்த்தா ஒரு நல்ல வில்லன் நடிகர் மாதிரி நல்ல ஆஜானபாகவும் இருப்பாரு. ஆனா இந்த ஒரு நடிகரை எந்த ஒரு நடிகர், அதாவது ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்டு நடிகர் யாரா இருந்தாலும் அவங்களோட 100வது படத்துல வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. முதல் வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க புதுமுக நடிகர்களுக்கு. அதுவும் புதுமுக வில்லத்தனம் பண்ற நடிகர்களுக்கு. நம்மளுக்கு ஈக்குவலா வில்லத்தனம் பண்றவன் கிட்டத்தட்ட ஒரு 50 படமாச்சும் நடிச்சிருக்கணும், இல்ல பாலிவுட்ல ஒரு பெரிய ஆளா இருக்கணும், இல்ல ஏற்கனவே தமிழ்ல ஒரு பெரிய ஹீரோவா இருந்து அவனை என் படத்துல நான் வில்லனாக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி தானே நீங்க நடிகர்கள் பல பேர் யோசிப்பாங்க. ஆனா கேப்டன் மட்டும் தான் ஹேஸ் டிஃபரெண்ட் ஐடியாஸ். அதாவது இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, 100வது படம் பண்ண போறேன், படத்தோட பேரு கேப்டன் பிரபாகரன், ஃபுல் ஃபிளெஜ் ஆக்ஷன் பிலிமு. இதுல வில்லன் வந்து காட்டுல சந்தன மரம் கடத்துறவரு. ஸோ இந்த வில்லன் கதாபாத்திரத்துல உட்கார வைக்கிறதுக்கு கேப்டன் வந்து ஒரு சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கு தமிழ் சினிமால இருந்த முக்கியமான வில்லன்கள் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஏங்க வேற லாங்குவேஜ்ல இருந்து கூட வந்திருப்பாங்க. ஏன்னா கேப்டன் அவர்கள் அந்த லெவலுக்கு கலக்கின காலகட்டம் அது. ஆனா இவர் என்ன தெரியுங்களா பண்ணாரு, ஒரு புதுமுக வில்லனை இறக்கு, அவனுக்கு வந்து நல்ல டேலண்ட் இருந்தா போதும், அவனோட பூர்வீகம் ஜாதகம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆர்கே செல்வமணி கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்கே செல்வமணி கொஞ்சம் தேடுதல் வேட்டையில இறங்கினதுக்கு அப்புறம் தான் கேப்டன் இந்த நடிகர் மன்சூர் அலிகான்றவர் ஒரு புதுமுக நடிகர் தான், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு இருக்காரு தமிழ் சினிமால, இவர் அறிமுகப்படுத்தலாம் போது எசிடேஷனே இல்லாம எந்த தயக்கமும் இல்லாம கேப்டன் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வாய்ப்பை கேட்டதுக்கு அப்புறம் மன்சூர் அலிகானுக்கு நம்பவே முடியலையா, விஜயகாந்த்ன்றது எவ்வளவு பெரிய நடிகர், இவரோட படத்துல நான் மெயின் வில்லனா, அதனால இந்த வாய்ப்பை எப்படி வந்தாலும் நம்ம விடக்கூடாது, என்ன சொன்னாலும் செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி இறங்கி மன்சூர் அலிகான் அந்த படத்துல செஞ்சிருப்பாரு. அது ஒரு சின்ன உதாரணமே, அந்த படத்துல வந்து ஹார்ஸ் ரைட் பண்ணணும். ஏன்னா ஒரு காட்டுல வாழ்றவரு குதிரை சவாரி பண்ற மாதிரி சீன்ஸ் இருக்குமா இருக்காதாங்க. ஆனா அந்த குதிரை சவாரி ஒரு பணம் தெரியுமான்னு கேட்டா மன்சூர் அலிகானுக்கு குதிரை மேல ஏறவே தெரியாதான். என்னப்பா சொல்ற, குதிரை மேல ஏறவே தெரியாதவரு குதிரை எப்படி ஓட்டினாருன்னு கேட்டீங்கன்னா போய் சொல்லி உள்ள வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சீன்ல குதிரை ஓட்டுங்கன்னு சொன்னா குதிரை மேல ஒரு ஏறி உட்காந்துக்குன்னு குதிரை அங்கேயே தான் நிக்கதான், இவர் மட்டும் தான் குலுங்கி நிற்கிறாராம். இதை பார்த்து காண்டான செல்வம் பண்ணி எனக்கு ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணி இந்த பையனை வெளில துரத்து நம்ம வேற ஆள போட்டுக்கலாம்னதுக்கு அன்னைக்கு ஒரே நைட்டு டைம் கொடுங்க, நான் குதிரை ஓட்ட கத்துக்கிறேன்னு ஒரே நைட்ல குதிரை ஓட்ட கத்துக்கிட்டு அடுத்த நாள் வந்து கலகராருங்களாங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பை அதுவும் கிடைச்ச வாய்ப்பை வந்து நம்ம மன்சூர் அலிகான் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாரு. கரெக்டான வாய்ப்பையும் கொடுத்துருக்காரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஒரு அறிமுகப்படுத்திருக்காருங்க, பாருங்க எவ்வளவு நல்ல மனுஷனு. இப்போ 4வதா சொல்ல போறவரும் இன்னொரு மும்பையை சேர்ந்த நடிகர், அவரோட பேர் தான் சலீம் கோஷ் அப்படின்றவரு. தெரியுங்களா யார் தெரியுங்களா, சின்ன கவுண்டர் வில்லன். இவரை வந்து முதல்ல தமிழ்ல அறிமுகப்படுத்தினது பிரதாப் போத்தன் அப்படின்ற ஒரு நடிகர் மற்றும் இயக்குனரான வெற்றி விழா அப்படின்ற ஒரு படத்தின் மூலயமாக தான் சொல்லலாம். இருந்தாலும் அந்த படத்துல வந்த வில்லத்தனம் பெரிய இம்பாக்ட் இவருக்கு கொடுத்ததா என்னன்னு தெரியல. கொடுத்திருந்தா இவர் தமிழ்லேயே கண்டினியூ ஆயிருப்பாரு. ஆனா ஒரு 2 வருஷம் தமிழ்ல இவருக்கு படம் இல்லாதனால கொஞ்சம் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்ற மாதிரி ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தவரை மறுபடியும் கேப்டன் அவர்கள் கூப்பிட்டு நான் சின்ன கவுண்டர்னு ஒரு படம் பண்ண போறேன், இந்த படத்துல நீ தான் மெயின் வில்லன் அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு கேரக்டர். அது ஒண்ணுங்க சக்கரை தேவன், சக்கரை கவுண்டர்ன்ற ஒரு கேரக்டர் கொடுத்து வேற லெவல்ல மிரட்டி இருப்பாங்க. அந்த படமும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஹிட், 100 நாளைக்கு மேல ஓடிச்சு. வெற்றி விழா 125 நாள் ஓடினாலுமே கூட பிரபு கமலையும் தாண்டி இவரை எவங்க கவனிப்பான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா இந்த படத்துல சின்ன கவுண்டர்ல மட்டும் தான் கேப்டனுக்கு அடுத்தபடியா அவர் எதிர்த்து நிக்கிற வில்லன் வேற லெவலுங்க அப்படின்ற மாதிரி பேர் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணாரு. இவர் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்டு நடிகரா வளர்ந்து வந்ததுக்கு முக்கியமான காரணம் கேப்டன் அவர்கள் தான். 5வதா சொல்ல போறது நடிகை கசன் கான். இவர் வந்து ஆரம்பத்துல தமிழ்ல சின்ன சின்ன கதாபாத்திரம், அதுக்கப்புறம் 4 வில்லன்ல ஒரு வில்லன், இந்த மாதிரி தாங்க நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இவரை கூட்டின்னு வந்து நான் சேதுபதி ஐபிஎஸ்னு ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ண போறேன், ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம், இந்த படத்துல எனக்கு எதிர்த்து நிக்க போறது ஒரே ஒரு வில்லன், மெயின் வில்லன் நீ தான் அப்படின்னதுக்கு அப்புறம் இவருக்கு அப்படியே கலங்கிடுச்சான் கண்ணெல்லாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கசன் கானுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு மெச்சூர்டான ஆக்டர், இவர் வந்து சும்மா காலேஜ் படிக்கிற வயசு தான் நினைக்கிறேன்.
இந்த வயசுல இவ்வளவு பெரிய கேரக்டரா, அதுவும் விஜயகாந்த் படத்துல அப்படின்ற மாதிரி ஆச்சரியம் கொட்டிக்கிறாரு. ஆனா உண்மையாவே அதை நடத்தி காமிச்சிட்டாரு விஜயகாந்த் அவர்கள். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கசன் கான் அவர்கள் அடுத்ததான் நடிச்ச பல படங்கள்ல மெயின் வில்லனா தான் நடிச்சாரு. அதுக்கு பிள்ளைய சொல்லி போட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். ஆறாவதா சொல்ல போறது சரத்குமார் அவர்களுங்க. அதாவது இவரோட கதை வந்து ஒரு பெரிய கதை. சரத்குமார் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஆரம்பத்தில் ஒரு பெரிய அறிமுகம்லாம் ஒன்றும் கிடையாது. சரத்குமார் அவர்கள் தமிழ் சினிமாவில் எப்படியாவது ஒரு நடிகராக வரணும்னு சொல்லி பயங்கர முயற்சியில் இருக்கும்போது அவருக்கு முதல்ல ஏதோ ஒரு தெலுங்கு படத்தில் தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த படமும் வந்ததும் தெரில, போனதும் தெரில. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தமிழில் 1987 வருஷம் சின்ன பூவே மெல்ல பேசு அப்படின்ற ஒரு படத்தை ராபர்ட் ராஜசேகர் அவர்கள் இயக்கும் போது சரத்குமார் தான் ஹீரோவா போடலாம் நினைக்கும் போது தான் அப்போ ஒரு சிக்கல் வந்துதான். என்ன சிக்கல் தெரியுங்களா? இவரை வச்சு எடுத்தா இந்த படம் ஓடுமா ஓடாதான் தெரியல. ஏன்னா இவர் வந்து புதுமுக நடிகர். ஆனா இந்த கதைக்கு ஒரு தெரிஞ்ச முகம் தான் வேணும்னு சொல்லி சரத்குமார் அவர்களை செலக்ட் பண்ணி வச்சிருந்தவங்க கூட இந்த படத்தில் நடிக்க விடாம பிரபு அவர்களை வச்சு இந்த படத்தை முடிச்சிட்டு இருக்காங்க. சரத்குமார் ரொம்ப வெக்ஸ் ஆயிருக்காரு. அது கிடைச்ச வாய்ப்பும் போயிடுச்சு. இனிமேல் தமிழ் சினிமாவில் ஜெயிக்கணும்னா நம்மளே சொந்த காசை போட்டு படம் எடுத்தா தான் உண்டுன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் சரத்குமார் அவர்கள் வரலட்சுமி கிரியேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஓபன் பண்ணி கண் சிமிட்டும் நேரம் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாரு. இந்த படத்துல என்னதான் சரத்குமார் அவர்கள் நடிச்சிருந்தாலும் அவருக்கு பெருசா பேரும் கிடைக்கல, போட்ட காசம் வந்து அம்பேல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏகப்பட்ட கடல்ல ரொம்ப மாட்டி சிக்கி சின்னபின்னமான சரத்குமார் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் தான் கூப்பிட்டு, நான் அடுத்ததான் வந்து புலன் விசாரணைன்னு ஒரு படம் பண்ண போறேன், பாக்குறதுக்கு நீ நல்லா இருக்க, அதனால இந்த படத்துல நீ எனக்கு வில்லனா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணமே யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் அவர்களோட பர்சனல் மேக்கப்பான ராஜு அவர்கள் தான் சரத்குமாரை பரிந்துரை பண்ணியிருக்காரு. உடனே கேப்டனும் ஓகே நோ ப்ராப்ளம், இவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நான் வந்து எப்படி பெரிய லெவல்ல வளர்றனோ இந்த நடிகரும் வளரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல சரத்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா சரத்குமாருக்கு குவிஞ்சு போச்சான் வாய்ப்பு. இது மட்டும் இல்லாம என்னைக்குமே மறக்காம அடுத்ததா அவர் செய்த கேப்டன் பிரபாகரன் படத்துலயும் சரத்குமாருக்கு முக்கியமான ஒரு ரோல் கொடுத்திருப்பாரு. இந்த ஒரு பாயிண்ட் தான் சரத்குமார் அவரோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருந்தது அப்படின்னு சொல்லி சரத் இன்னி வரைக்கும் எங்க மேடை கிடைச்சாலும் விஜயகாந்தை பத்தி பேசுங்கனாலும் இதே தான் பேசினுக்கிறாரு. ஏழாவதா சொல்ல போறது நடிகர் முகேஷ் ரிஷி அவர்கள். என்னதான் வந்து பாலிவுட்ல நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட தமிழ்ல இவரை முதல்ல அறிமுகப்படுத்தினது நம்ம கேப்டன் அவர்கள் தான். வல்லரசு படம் அப்படின்ற ஒரு படத்தின் மூலயமாக தான். இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 அடியில் ஒருவர் பார்த்தீங்களா, ஒருத்தர் மொரட்டு மூஞ்சா. இந்த மொரட்டு மூஞ்சை வந்து அறிமுகப்படுத்தினவரை நம்ம கேப்டன் அவர்கள் தான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேப்டன் கூட சேர்ந்து வல்லரசுக்கு அடுத்தபடியா நாங்க ரமணா படத்தில் நடிச்சாரு. ஆனா இருந்தாலும் கேப்டனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா என்னை வந்து பாலிவுட்டை தாண்டி எவனுமே கண்டுக்காம இருந்தாங்க. ஏன்னா நான் பாக்குறதுக்கு பயங்கரமா அனுமார் மாதிரி இருப்பேன்னு. அதுக்கப்புறம் கேப்டன் அவர்கள் தான் இந்த பையன் கரெக்டா இருப்பான்னு என்னை செலக்ட் பண்ணி வல்லரசு படத்துல வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து தமிழ்ல ஒரு 2-3 படம் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லா நான் தெரிய ஆரம்பிச்சேன். அதுக்கு கேப்டனுக்கு ரொம்ப நன்றின்றாரு. எட்டாவதா சொல்ல போறது நடிகர் சோனு சூத் அவர்கள். அதாவது தமிழ்நாட்டில் நம்ம கேப்டன் அவர்கள் செய்த பணியை நார்த் இந்தியாவில் செஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் வந்து காசு தேவையில்ல நண்பர்களே, நல்ல மனசு தான் வேணும். காசு இருந்தால் மட்டும் பத்தாது, நல்ல மனசு இருந்தாதான், அதுவும் கொடுக்கணுன்ற மனசு இருந்தாதான் செய்ய முடியும். அதுக்கு கண்டிப்பா சோனு சூத் அவர்களோட மனசை வந்து நம்ம பெரிய லெவலில் பாராட்டணும். இருந்தாலும் இந்த பழக்கத்தை நான் கத்துக்கிட்டது கேப்டன் கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரியும் ஒரு பாயிண்ட் அவர் வச்சுட்டாரு. ஆனா இருந்தாலும் கேப்டன் அவர்கள் தான் இவருக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்றத கேட்டா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அதாவது கேப்டன் அவர்கள் கள்ளழகர் படம் பண்ணும்போது இந்த படத்துக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வில்லனை போடுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணும்போது சர்ச்சிங்ல இறங்கி இருக்கிறாங்க நடிகர் சர்ச்சிங்ல. அப்போ திடீர்னு பார்த்தா கேப்டன் அவர்கள் கண்ணில் ஒரு போட்டோ மாட்டிக்குது. ஒரு பையன் பைக்ல ஸ்டைலா உட்காந்துக்கின்னு 6 பேக்ஸ் பாடி எல்லாம் காமிச்சு உட்காந்துருந்தானா உடனே கேப்டனு இந்த பையனை தூக்கு, இவன் தான் கரெக்டா இருப்பான் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி கூட்டின்னு வந்து ஒரு முக்கியமான வில்ல கதாபாத்திரம். நீங்க வந்து கள்ளழகர் படம் பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்துருக்கேன் அந்த காலகட்டத்தில். அதுல கேப்டன் அவர்களுக்கு ஆப்போசிட்ல நிற்கிற ஒரே ஒரு வில்லன் தான், அதுவும் சோனு சூத் தான். இந்த மாதிரியான வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் யார் கொடுப்பா? யோசிச்சு பாருங்க. இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் தமிழ் சினிமால எல்லாராலையும் பார்க்கப்பட்டேன். இதையும் தாண்டி பல படங்கள் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி இன்னைக்கு நான் வந்து பாலிவுட் லெவலில் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு கேப்டன் அவர்கள் கூப்பிட்டு கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு தான் அப்படின்ற மாதிரி அவர் எப்போ தெரியுங்களா சொல்லியிருக்காரு. இப்ப கேப்டன் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க. பாலிவுட்ல இருக்கிற மனுஷன் இங்க கேப்டன் அவர்களோட நன்றி மறவாம ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல சொன்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கே ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குல்ல நண்பர்களே. 9ஆவதா சொல்ல போறது, இவ்வளவு பாலிவுட் நடிகர்களை பத்தி பேசியாச்சு, மற்ற லாங்குவேஜ் நடிகர்களை பத்தி பேசியாச்சு. நம்ம ஊர் நடிகர் இன்னைக்கு பெரிய லெவலில் கலக்கிட்டு இருக்கிற தளபதி விஜய் அவர்களை விஜயகாந்த் அவர்கள் எப்படி மேலே கொண்டு வந்தார் அப்படின்ற கதையை பத்தி பேசுவோமா? அதாவது விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் நாளைய தீர்ப்பு அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு. அந்த படம் வந்து அற்று ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறம் தளபதி விஜய் அவர்களுக்கும் கெட்ட பேர் வந்து அவரை எல்லாருமே கலாய்க்கிற அளவுக்கு அன்னைக்கு காலகட்டம் இருந்தது. அப்பதான் எஸ்ஏசி அவர்கள் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பையனை ஹீரோ ஆக்கணும். ஆனா இன்னைக்கு யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாலும் எவனுமே செய்ய மாட்டான், எல்லாம் நன்றி கிட்ட பயலுக, நம்ம கேப்டன் கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. அப்ப என்ன பண்ணிருக்காருன்னா கேப்டனுக்கு போன் அடிச்சிருக்காரு, விஜய் உங்களை பார்க்கணும்னு. கேப்டன் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு, நீங்க எங்க சார் இருக்கீங்க, நான் வரேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு எஸ்ஐசி சொல்லியிருக்காரு, இல்ல நானே வரேன் அப்படின்னதுக்கு கேப்டன் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, சரி எங்க இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னதுக்கு ஏதோ இந்த மண்டபத்தில் தாங்க இருக்கேன் அப்படின்னதுக்கு விஜயகாந்த் ரிப்ளை பண்ணியிருக்காரு, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கூப்பிடுறேன் போனை வச்சுட்டு 10வது நிமிஷம் அந்த மண்டபத்துல எஸ்எஸ்சியை பார்க்க நேரம் வந்துட்டாராம். வந்தது மட்டும் இல்லாம என்ன மேட்டர்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி மேட்டர் சொல்லியிருக்காரு எஸ்எஸ்சி, நம்ம பையன் விஜய் இருக்காருல்ல, இவர் வந்து உங்களோட சேர்ந்து ஒரு படம் நடிக்க வச்சு
அவனோட வளர்ச்சிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னதுக்கு கேப்டன் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு, டேட்டு மட்டும் எப்போன்னு சொல்லுங்க, ஷூட்டுக்கு நேரம் வந்துடுறேன். சரி சம்பளத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கிறாங்க, முதல் வாங்க ஷூட்டிங் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தட்டி கொடுத்துருக்காரு எஸ்ஏசியை. அப்படிதான் விஜய் அவர்கள் இந்த படத்துக்குள்ள வந்தாரு. விஜயகாந்த் அவர்கள் கூட சேர்ந்து செந்தூர பாண்டி அப்படின்ற ஒரு படம் நடிச்சு பட்டி தொட்டி எங்கும் விஜய்னு ஒரு நடிகர் இருக்கிறாரா அப்படின்றது இந்த படத்தின் மூலமாக தான் தெரிய வந்ததான். அப்பேற்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காரு எஸ்ஏசி அவர்களுக்கு. சரி, எஸ்ஏசிக்கு ஏன் இவ்வளோ கரிசனம் காட்டணும் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் 2 வாட்டி அவரோட வாழ்க்கையில சறுக்கும் போது அவரை தூக்கி விட்டது எஸ்ஏசி அவர்களோட படங்கள் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்தில் விஜயகாந்த் அவர்கள் நிறைய படங்கள் நடிக்கும் போது இவர் ஒரு ராசி இல்லாத நடிகர், இவரை போட்டாலே காசு காலி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேர் வந்துதான். அப்பதான் எஸ்ஏசி அவர்கள் சட்டம் ஒரு இருட்டரை அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக விஜயகாந்த் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது மட்டும் இல்லாம இந்த படத்தை தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைச்சது. ஒரு நல்ல வெற்றி நடிகராக அவர் வளர்ந்து வரும்போது தான் மறுபடியும் விஜயகாந்த் அவர்களோட கெரியர்ல ஒரு பெரிய சர்க்கிள் ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஒரு பட வாய்ப்பு பெருசா இல்லாம இருக்கும்போது மறுபடியும் எஸ்எஸ்சி அவர்கள் இவரோட கெரியர் உள்ள இன்னொரு வெற்றி படத்தை கொடுத்தாரு. அந்த படத்தின் பெயர் தான் நீதியின் மறுபக்கம். மறுபடியும் இந்த நீதியின் மறுபக்கத்துல நடிச்சதுக்கு அப்புறம் விஜயகாந்த் அவர்களோட கெரியர் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் 2 முறை எஸ்ஏசி அவர்கள் விஜயகாந்த் அவர்களை தூக்கி விட்டுருக்காரு. அப்போ அவரோட பையனுக்கு இது கூட செய்ய மாட்டாரு கேப்டனு. 9வதா சொல்ல போறது நடிகர் சூர்யா அவர்கள். சூர்யா அவர்களும் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலுமே கூட சூர்யா யாரு அப்படின்ற ஒரு பேர் பெருசா அந்த காலகட்டத்தில் கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் சூர்யா அவர்களுக்கு பெரியண்ணா அப்படின்ற ஒரு படத்துல விஜயகாந்த் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த படம் கிட்டத்தட்ட 100 நாள் ஓடிச்சு. சூர்யா அவரோட கெரியர்லயே பாத்தீங்கன்னா 100 நாள் ஓடின முதல் படமே அந்த படம் தான். ஏன்னா கேப்டன் அவர்கள் ஒரு சின்ன கேமியோ தான் பண்ணியிருப்பாரு. அதுக்கே அந்த படம் 100 நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் சூர்யா யாருன்றது பல இடத்துல பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு பல இயக்குநர்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்களா, பெரியண்ணா படத்துல சூர்யா அவர்கள் நடித்த கேரக்டருக்கு விஜயகாந்த் அவர்கள் முதல்ல பரிந்துரை செஞ்சது யாரு தெரியுங்களா, சங்கர் கணேஷ் அப்படின்ற ஒரு இசையமைப்பாளர் இருப்பார்ல, அவரோட பையன் ஸ்ரீ. இன்னைக்கு நிறைய சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த ஸ்ரீயை தான் முதல்ல அறிமுகப்படுத்தலாம் நினைச்சாராம். ஆனா தளபதி விஜய் அவர்கள் தான் சூர்யாவை இந்த படத்துல நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பரிந்துரை பண்ணனால விஜய் அவர்களோட பேச்சை மீறக்கூடாதுன்னு கேப்டன் அவர்கள் சூர்யாவுக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்துருக்காராம். இதை சொன்னதே ஒரு பேட்டியில நடிகர் ஸ்ரீ தான். 10வதா சொல்ல போறது நடிகர் லிவிங்ஸ்டன் அவர்கள். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கதாபாத்திரம் சினிமால நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போது கேப்டன் அவர்கள் தான் கூப்பிட்டு நான் நடிகிற படத்துல உனக்கு முக்கியமான வாய்ப்பு தரேன்னு அவரோட முதல் படத்திலேயே முக்கியமான வாய்ப்பு கொடுத்த ஒரே நடிகர் கேப்டன் மட்டும் தாங்க. ஏன்னா பூந்தோட்ட காவல்காரன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருப்பார் இல்லைங்களா, அந்த படத்துல லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி லிவிங்ஸ்டன் பெரிய படங்கள்லாம் நடிச்சது இல்ல, ரொம்ப சின்ன கதாபாத்திரம். ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கு காசு கிடைச்சா போதும் இப்படிதான் நடிச்சிட்டு இருப்பாராம். இதுக்கப்புறம் நீ இதோட நின்ற கூடாது, உனக்கு இன்னைக்கு 2000 தான் நீ சம்பளம் வாங்குற, 10,000 தான் சம்பளம் வாங்குற, நீ லட்சக்கணக்கில் வாங்கணும்னு கேப்டன் அவர்கள் நடித்த பல படங்கள்ல லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அவரோட லைஃப்ல முன்னேற்றி விட்டு இன்னைக்கு லிவிங்ஸ்டன் அவர்கள் ஹீரோவா நடிக்கிற அளவுக்கு பெரிய லெவல்ல வளர்ந்து நின்னார் ஒரு காலகட்டத்துல. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே கேப்டன் அவர்கள் தான். இந்த மாதிரி ரொம்ப அடித்தளத்துல இருக்கிற மக்களுக்கு கூட நடிகர்களுக்கு கூட வாய்ப்பு கொடுத்து தூக்கி விடுறது கேப்டன் தவிர யாராலையும் முடியாது நண்பர்களே. சோ இதே மாதிரி கேப்டனால வாழ்ந்த நடிகர்கள் பல பேரை நம்ம லிஸ்ட்ல சொல்லிக்கிட்டே போலாம். உதாரணத்துக்கு மலையாள நடிகர் திலீப் அவர்கள், இவர் தமிழ்ல நடிச்சது ஒரே ஒரு படம் தான், அதுவும் கேப்டன் அவர்கள் கூட சேர்ந்து அவரோட தம்பியா ராஜ்யம்ன்ற படத்தில் நடிச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் அவர் தமிழ்ல நடிக்கவே இல்லை. இதையும் தாண்டி ராம்கி அவர்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு அப்படின்றத ராம்கியும் சொல்லியிருக்காரு. வடிவேல் அவர்களோட கதையை நம்ம ஏற்கனவே பேசி அடிச்சு சலிச்சாச்சு, இதை பத்தி கூட பேச வேணாம். கன்னட நடிகர் தர்ஷன் இன்னைக்கு அவர் ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கிறார் கன்னடால. ஆனா கேப்டன் அவர்கள் நடித்த வல்லரசு படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரம், ஒரு 4 ஃப்ரெண்டுங்கள்ல ஒரு ஃப்ரெண்டா இருப்பாரு. சோ இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள்லாம் பண்ணி தான் இவ்வளவு நடிகர்கள் இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. அதுக்கு உறுதுணையா இருந்தவர் வேற யாருமே இல்லை, நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இதோட இந்த லிஸ்ட் நிக்குமான்னு பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் இன்னும் நீண்டுகிட்டே தான் போவோம். இதெல்லாம் நான் வருங்கால வீடியோல சொல்றேன். அடுத்துதான் நான் சொல்ல போற வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்டனால பெரிய லெவல்ல வாழ்ந்தவங்க ரியல் லைஃப்லயே கேப்டன் அவர்கள் ஒரு நடிகர்களும் எந்த லெவல்ல ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றத பத்தி சொல்ல போறேன். அதுவும் ஒரு 80s நடிகர்களை பத்தி இல்ல, 2000ஸ்ல 90ஸ்ல வாழ்ந்த நம்ம ஜென்ரேஷன் நடிகர்களுக்கே விஜயகாந்த் அவர்கள் எந்த லெவல்ல ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு வழக்கம் போல நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.